விழுப்புரத்தில் நடந்த பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாசிற்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் வெடித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், இருவருக்கும் இடையே நடந்திருக்கின்ற இந்த மோதலானது நீண்ட நாட்களாக இருந்த பூசல்தான் தற்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு தொண்டர்கள் என்ன சொல்றாங்க இது குறித்து? விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய பட்டானூர்ல பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமணம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்புமணி கலந்து கொண்டிருக்கும் போது கட்சியில் புதிதாக வருபவர்களுக்கெல்லாம் பதவிகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சியில் பேனர் வைக்கும் போது தன்னுடைய படத்தை மட்டும் வைக்க வேண்டும், மற்றவர்கள் படத்தை வைக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு பிரச்சனைகள் எழுகிறது. அது இந்த கட்சியில் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் தொண்டர்கள் அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் தங்களுடைய கட்சி பேனர்களில் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் புகைப்படத்தை மட்டும் வைத்தால் போதும் என்று தெரிவித்திருந்தார். இதனிடையே கட்சியினுடைய புதிய நிர்வாகியை அறிவித்தார். அதாவது மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை அறிவித்தார். தன்னுடைய பேரனாக இருக்கக்கூடிய ராமதாஸின் பேரனாக இருக்கக்கூடிய முகுந்தனை அவர் அறிவித்திருந்தார். அதனையடுத்து அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கட்சியில் 4 மாதங்களில் வந்தவர்களுக்கு பதவிகள் வழங்கக்கூடாது என்ற ஒரு வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சியை உருவாக்கியவன் நான் தான், இந்த கட்சியில் நான் சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டும், அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் பதவியை விட்டு வெளியே செல்லலாம் என்று தெரிவித்தார். இன்னைக்கு நம்முடைய கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு நம்ம பொதுக்குழு கூட்டம் நடந்திருந்தது. இந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தன் என்பது இளைஞரின் தலைவராக அறிவிச்சாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவேற்க கருத்து தான். ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்க கொள்கை. நாங்கள் அதை தான் பயணிப்போம். ஐயா பெரிய ஐயா சின்ன ஐயா 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். மருத்துவர் ஐயா சொல்றதை தான் நாங்கள் கேட்போம். அதனால நாங்கள் சந்தோஷம் ஐயா சொல்றதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா நீங்க சொல்லுங்க, இப்போ மருத்துவர் சின்ன அதாவது மருத்துவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் இளைஞரணி தலைவராக 3 அறிவிச்சிருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அந்த இடத்துல 4 மாதங்கள்ல வந்தவங்களுக்கு பதவி வழங்கக்கூடாதுன்னு தெரிவிச்சு எப்படி பாருங்க? சின்ன அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதற்கு சிலர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா நீங்க நேரடியாக அந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்தவங்க சிலர் இது தொடர்பாக பேசவும் மறுக்கிறார். ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த மருத்துவ ஒண்ணுமே நடக்கலீங்க. என்ன சொல்றேன், இருக்கிற நேரம் கட் பண்ணு பாலிமர் இல்ல இது. என்னவோ அதை போடுங்க. ஆனா என்ன நடந்தோ அது மட்டும் தான் போடுறாரு, எதுவும் போடல. நீங்க ஏன் பெருசா பாருங்க? இப்ப வந்தா தானே பாத்துட்டு வரோம். போட்டுட்டு இருக்க கூடாது. எதுவும் போடுறாரு. காமராஜ், அங்கு நடக்கின்ற சூழலை புரிந்து கொள்ள முடிகிறது. செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் காமராஜிடம் அங்கு பாமக தொண்டர்கள், பாமக கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு எதுவுமே நடக்கவில்லை, இது குறித்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அவர்கள் கூறியதையும் நம்மால் கேட்க முடிந்தது. பொதுக்குழு கூட்டத்தில் புதிய தலைமுறை செய்தியாளரோடு பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கே என்ன நடந்தது என்பதை காட்சி வாயிலாக நாமே பார்த்தோம். ராமதாசினுடைய வெளியீட்டிற்கு அன்புமணி மறுப்பு தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் இருவருக்கும் இடையே அங்கு வார்த்தை மோதல் வெடித்ததையும் நாம் காட்சிகளாக நேரடியாகவே பார்த்தோம். இந்நிலையில் கட்சியில் கூட்டத்தில் எதுவும் நடக்கவில்லை என்று அங்கு இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் மிரட்டல் விடுத்த அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து செய்தி சேகரிக்க முடியாமல் அங்கிருந்து நமது செய்தியாளர் தற்போதைக்கு வெளியேறியிருக்கிறார்.